வணக்கம். இலக்கியம் இந்த வார்த்தையே நம்மள யார்தான் கேட்டிருக்க மாட்டோம், பயன்படுத்தியிருக்க மாட்டோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சிருக்கோமா, இந்த ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய ஆழமான உலகம் இருக்குன்னு? வாங்க, இன்னைக்கு அந்த உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போய் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ரொம்ப அடிப்படையான, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். இலக்கியம்னா அப்படின்னா என்ன? நம்ம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற இந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதோட பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? ஒரு நதி மாதிரி இலக்கியம்ங்கிற இந்த வார்த்தை எப்படி பல நூற்றாண்டுகளா பயணம் செஞ்சு இன்னைக்கு நாம பயன்படுத்துற அர்த்தங்கிற கடல்ல சேர்ந்திருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு வேர் இருக்கும்ல, அதே மாதிரி இலக்கியம்ங்கிற சொல்லோட வேர் என்ன தெரியுமா? இலக்கு. ஆமா, ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், ஒரு டார்கெட். அப்ப யோசிச்சு பாருங்க, அதோட ஆரம்பத்திலேயே இலக்கியம் என்பது சும்மா எழுதப்படுறதில்ல, ஒரு தெளிவான நோக்கத்தோட உருவாக்கப்படுற ஒரு படைப்புங்கிறது எவ்ளோ ஆழமான கருத்து. இந்த வார்த்தையோட பரிணாம வளர்ச்சி இருக்கே, அது ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதல்ல ரொம்ப பழங்காலத்துல, தொல்காப்பியர் காலத்துல இலக்கியத்தை குறிக்க செய்யுள்ங்கிற சொல்லதான் பயன்படுத்தியிருக்கார். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுல தான் மாணிக்க வாசகர் இலக்கியங்கிற சொல்ல முதல் தடவையா பயன்படுத்துறார். ஆனா நாம இன்னைக்கு நினைக்கிற அர்த்தத்துல இல்ல, ஒரு மேற்கோள் அல்லது எடுத்துக்காட்டுங்கிற அர்த்தத்துல. அதுக்கப்புறம் ஒரு நூற்றாண்டு கழிச்சு 10ஆம் நூற்றாண்டுல தான் தோலாமொழி தேவர் சூளாமணியில நாம இன்னைக்கு சொல்ற கலைப்படைப்புங்கிற அர்த்தத்துல முதல் முறையா பயன்படுத்துறார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுக்கு ஈக்குவலான ஆங்கில வார்த்தை லிட்ரேச்சர், அதோட மாடர்ன் அர்த்தத்தை அகராதிகள்ல பெற்றது 1812ல தான். பாருங்க நம்ம தமிழ் எவ்ளோ முன்னோடியானதுன்னு. ஓகே, அந்த வார்த்தையோட பயணம் எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். அறிஞர்கள், பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் இலக்கியம்னா என்னன்னு வரையறுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அது உண்மையிலேயே வாழ்க்கையோட கண்ணாடியா, இல்ல அதை விடவும் வேற ஏதாச்சும் இருக்கா? வாங்க பார்க்கலாம். அப்போ இலக்கியத்துக்குன்னு ஒரே ஒரு சிங்கிள் பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா பதில் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா வாங்க, சில முக்கியமான ஐடியாக்களை பார்க்கலாம். முதல்ல நாம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு கருத்து, இலக்கியம் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம வாழ்க்கை, நம்ம சமூகம், நம்ம உணர்ச்சிகள், இது எல்லாத்தையும் அப்படியே நமக்கு பிரதிபலிச்சு காட்டுதுன்னு பல மேற்கத்திய திறனாய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா மேத்யூ ஆர்னால்ட் ஒருபடி மேல போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது வெறும் கண்ணாடி மட்டும் இல்ல, அது வாழ்க்கைய நமக்கு காட்டுறதோட நிக்காம அத விமர்சனம் செய்யுது, கேள்வி கேக்குது, அலசி ஆராயுது. இது வெறும் பிரதிபலிப்பு இல்ல, இது ஒரு உரையாடல். இப்ப பாருங்க இந்த ஓமை எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. டயானா லாரன்சன் சொல்றாங்க, இலக்கியம் ஒரு சமுதாய பாராமானி, அதாவது ஒரு சோஷியல் பாரோமீட்டர் மாதிரி. வானிலை எப்படி இருக்குன்னு பாரோமீட்டர் சொல்லுதோ அதே மாதிரி ஒரு சமூகத்தோட மனநிலை, அதோட அழுத்தங்கள், ஆரோக்கியம், மாற்றங்கள் எல்லாத்தையும் இலக்கியம் நமக்கு அளந்து காட்டிடுமா. எவ்ளோ அருமையான கருத்து இல்லையா? அப்போ இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? ரொம்ப சிம்பிள். இலக்கியம் என்பது மொழிங்கிற ஒரு மீடியம் வழியா வெளிப்படுத்தப்படுற ஒரு வாழ்க்கை அனுபவம். அது கண்ணாடியா இருக்கலாம், விமர்சனமா இருக்கலாம், பாரமானியா இருக்கலாம். ஆனா அடிநாதம் ஒண்ணுதான், வாழ்க்கை அனுபவம். சரி, இலக்கியம்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம படிக்கிற எல்லா புத்தகமும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. சில புத்தகங்கள் படிச்ச கொஞ்ச நாள்லயே மறந்துடுது. ஆனா சிலது பல வருஷங்கள், ஏன் பல நூற்றாண்டுகள் கழிச்சும் நம்ம மனசுல அப்படியே நிக்குது. அப்படி ஒரு படைப்பை எது சிறந்த இலக்கியமா மாத்துது? எது அத காலத்தை வென்று வாழ வைக்குது? அறிஞர்கள் இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாங்க. ஒரு சிறந்த இலக்கியம்ங்கிற கட்டடம் 4 முக்கியமான தூண்கள் மேல நிக்குதாம். அதுதான் புதுமை, பெருமை, பொதுமை மற்றும் பொருள்மை. வாங்க, இது ஒவ்வொன்னும் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல புதுமை. இதுலயே 2 வகை இருக்கு பாருங்க. ஒன்னு கண்டென்ட்ல புதுமை, அதாவது என்ன சொல்றோங்கிறது, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு கருத்தை, ஒரு அனுபவத்தை சொல்றது. இன்னொன்னு ஃபார்ம்ல புதுமை, அதாவது எப்படி சொல்றோங்கிறது, ஒரே கதைய ஆனா முற்றிலும் புதிய நடையில, புதிய வடிவத்துல சொல்றது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது பொதுமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு படைப்ப காலத்தால் அழியாம வச்சிருக்கிற ரகசியம்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கும் நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எழுதப்பட்ட காலத்தையும் இடத்தையும் தாண்டி எல்லா மனிதர்களோடும் பேசுற தன்மைதான்
இந்த உலகப் பொதுமை. இதுக்கு நம்ம தமிழ் இலக்கியத்தை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்கவே முடியாது இல்லையா? திருக்குறள், நளவெண்பா இதெல்லாம் காலத்தை ஜெயிச்ச படைப்புகள். அதுதான் நிலைபேறுடைமை. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அன்னிக்கு எவ்வளவு உண்மையோ அதே அளவு இன்னிக்கும் உண்மை. சந்தேகமே இல்லாம நாளைக்கும் உண்மையா இருக்கும். ஓகே, ஒரு படைப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தாச்சு. ஆனா அது முதல்ல எப்படி உருவாகுது? ஏதோ ஒரு மனுஷனை உட்கார்ந்து எழுத வைக்குது. அந்த கிரியேட்டிவ் ஸ்பார்க், அந்த முதல் தீப்பொறி, அது எங்க இருந்து வருது? வாங்க இந்த ஆழமான கேள்விக்குள்ள இறங்குவோம். இந்த கேள்விக்கு பதில் தேடினா நம்ம பயணம் நேரா கிரீக்க தத்துவஞானி பிளேட்டோ கிட்ட தான் போய் நிக்கும். அவர் சொன்னது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். படைப்புங்கிறது மனுஷனோட திறமை மட்டும் இல்ல, அது ஒரு தெய்வீக அகத்தூண்டுதல், அதாவது டிவைன் இன்ஸ்பிரேஷன்னு சொன்னார். படைப்பாளி ஒரு கருவிதான், அவனுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தெய்வீக சக்தி பேசுதுன்னு சொன்னார். ஆனா காலம் போக போக பிளேட்டோவோட ஐடியாவை தாண்டி நிறைய தியரிஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சில பேர் சொல்றாங்க அது உள்ளிருந்து வர்ற ஒரு எழுச்சி, ஒரு தெய்வீக உந்துதல்னு. இன்னும் சிலர் இலக்கியம் ஒரு உயிருள்ள உடல் மாதிரி, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சிலரோட கருத்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கிற தேவையிலிருந்து தான் இலக்கியம் பிறக்குதுங்கிறது. ஒரு சிலர் சொல்றாங்க சிம்பிள், அழக ரசிக்கவும் உருவாக்கவுமான மனிதனோட தாகம்தான் காரணம்னு. கடைசியா ரொம்ப முக்கியமான கருத்து, சமூகத்தோட தேவைகள்ல இருந்து அதோட பிரச்சனைகள்ல இருந்து தான் இலக்கியம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இதுல எது உங்களுக்கு சரியா படுது? சரி, இவ்ளோ நேரம் இலக்கியம்னா என்ன, அது எப்படி உருவாகுது, எது சிறந்ததுன்னு எல்லாம் பேசிட்டோம். இப்போ எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்விக்கு வருவோம். சோ வாட்? இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இலக்கியம் நமக்கு எதுக்கு? அதோட உண்மையான பயன் என்ன? நம்ம அதிர்ஷ்டம். இந்த கேள்விக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மரபு ஒரு தெளிவான பதில வச்சிருக்கு. நன்னூல் என்ன சொல்லுது பாருங்க. அறம், பொருள், இன்பம், வீடடைதல் நூற்பயனே. ஒரு நல்ல நூல் நமக்கு இந்த 4 விஷயத்தையும் அடைய வழிகாட்டணுமாம். அப்போ இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு கையேடு. அப்படியானா சில பேர் சொல்றாங்களே கலை கலைக்காகவேன்னு, அந்த வாதம் என்னாச்சு? இலக்கியத்தோட ஒரே நோக்கம் அழக ரசிக்கிறது மட்டும்தானா? அதுக்கு வேற எந்த பொறுப்பும் இல்லையா? பதில் இல்லை. அதுதான் பாயிண்ட். ஒரு சிறந்த இலக்கியம் இந்த 2 வேலையையும் ஒரே நேரத்துல செய்யணும். அது நமக்கு இன்பம் தரணும், அதே சமயம் நமக்கு எதையாவது கத்துக் கொடுக்கவும் வேணும். அது நம்மள மகிழ்விக்கணும், அதே நேரத்துல நம்ம ஆன்மாவையும் செம்மைப்படுத்தணும். ஆக நம்ம இந்த மொத்த உரையாடலோட இறுதியில வந்து நிக்கிற இடம் இதுதான். இலக்கியம் வாழ்க்கைய போட்டோ எடுக்கிற ஒரு கேமரா மட்டும் அல்ல. அது வாழ்க்கைய செதுக்குற ஒரு உளி. அது வாழ்க்கைய விவரிக்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கைய செம்மைப்படுத்துகிறது. இந்த உரையாடலோட இறுதியில இந்த கேள்விய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். எந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை இப்படி செம்மைப்படுத்தி இருக்கிறது? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அந்த புத்தகத்தோட நினைவுகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.